2014 ரிலீஸான நோ குட் டிட். அம்சமான 5 பெண்களை கொடூரமான முறையில கொண்டுட்டு 5 வருட காலமாக சிறையில சம்சா தின்னுகிட்டு இருக்காரு நம்ம சைக்கோ ஹீரோ இடேரிஸ் எல்பா. ஒரு பக்கம் தனக்குள்ள இருக்கிற ஒரு மிருகத்தை தூங்க வச்சுட்டு நல்ல புள்ள மாதிரி நடிச்சு பெயில் கேக்குறாரு. ஆனா நீதிபதிகள் கொடுக்கல. நீங்க என்னடா எனக்கு பெயில கொடுக்கறதுன்னு ஜெயிலுக்கு போற வழியிலேயே போலீஸை சுட்டு தள்ளிட்டு நம்ம இடேரிஸ் எல்பா தப்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணையும் ஒரு கை குந்தையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி. இவரோட புருஷன் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற ஆளு. இவனோட டேடிக்கு பர்த்டே போல அதை செலிப்ரேட் பண்ண பொண்டாட்டி ஆம்போன்னு விட்டுட்டு இவன் மட்டும் ஊருக்கு கிளம்புறான். நம்ம ஹீரோ அவரோட உயிருக்குயிரான காதலியா பார்க்க போறாரு. ஆனா அவ வேற ஒருத்தன் கூட தொடர்புல இருக்கா போல. அடி பாவி எனக்காடி துரோகம் பண்றேன்னு நம்ம ஹீரோக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகம் வெளியே வந்து இவளை கைத்த நெரிச்சே கொண்டுடுச்சு. அன்னைக்கு நைட்டு மழையில நம்ம ஹீரோ காரை ஓட்ட முடியாம ஓட்டி மரத்துல கொண்டு போய் விட்டுட்டாரு. அடிப்பட்ட நம்ம ஹீரோவும் யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலான்னு வந்துட்டு இருக்கும் போது ஒரு வீட்டை பாக்குறாரு. அங்க போறாரு. அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினி தான். இவளும் நம்ம ஹீரோ மேல பரிதாபப்பட்டு உதவி பண்றா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை ஒரு ஜென்டில்மேனு நம்ம ஹீரோயினி நினைச்சுக்கிட்டு இவரை வீட்டுக்குள்ளயும் அலோவ் பண்றா. இந்த சைக்கோ கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினியும் அவளோட குழந்தைகளும் எப்படி தப்பிக்க போறாங்கன்னு ஒரு தரமான ட்விஸ்ட வச்சு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும் ஆனா தெரியாது. ஐடிபி ரேட்டிங் 5.6, நம்ம ரேட்டிங் 5.5. நோ குட் டிட் ஈவன் அவள். 1994 ரிலீஸான கிரீடி, அதாவது பேராசை. பல சொத்துக்கு அதிபதி, வாரிசு இல்லாத நீதிபதி, அவர்தான் நம்ம ஹீரோ கிராண்ட்பா. உங்க தாத்தா எப்ப சாவான், சொத்து எப்ப நமக்கு கிடைக்கும்னு இவரோட சொந்தக்காரங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவை காக்கா பிடிக்க எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவரு அதுக்கு மசிவே இல்ல. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. அவரு வீல் சேர்ல தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்காக ஒரு நர்ஸை வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நர்ஸ் பொம்பளை நம்ம தாத்தாவை ஏமாத்தி பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டே இருப்பா. இதை பாக்குற சொந்தக்காரங்களுக்கு எங்க தாத்தாவோட மொத்த சொத்தையும் இவ ஆட்டையை போட்டுருவாளோன்னு பயப்படுறாங்க. ஒரு பக்கம் சொந்தக்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி தாத்தாவோட பிறந்த நாளை சிறப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு இவரு உயிருக்கு உயிரா நேசிச்ச அன்பு பேரனான நம்ம ஹீரோவை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. தாத்தாவும் பேரனை பார்த்து குஷி ஆயிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோ தாத்தாவோட மேல இருக்கிற பாசத்துக்காக வரல, பணத்துக்காக வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த நர்ஸ் பொம்பளையும் நம்ம தாத்தாவும் நெருக்கமா இருக்கிறது லூட்டி அடிக்கிறத பார்த்துட்டு காண்டான சொந்தக்காரங்க நர்ஸ் பொம்பளைய மிரட்டுறாங்க. ஆனா அவ இவங்கள மிரட்டுறா. நம்ம ஹீரோவும் பல கோல்மால் வேலைகளை பண்ணி தாத்தாவோட சொத்தை ஆட்டையை போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது இவரோட காதலிக்கு பிடிக்கல. சொந்தக்காரங்கெல்லாம் தாத்தாக்கு தூண்டில போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நர்ஸ் பொம்பளை ஒருபடி மேல போய் அவ உடம்புல வலைய போட்டு அதுக்குள்ள தாத்தாவை சிக்க வைக்க பாக்குறா. நர்ஸ் பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கலான்னு தாத்தா ஐடியாவும் பண்றாரு, அனௌன்ஸும் பண்றாரு. இதை பார்த்து காண்டான நம்ம சொந்தக்காரங்களும் நம்ம ஹீரோவும் இந்த வயசுல உனக்கு தேவையான்னு கதறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஒரு பிளானை போட்டு தாத்தாவை குஷிப்படுத்த பாக்குறாரு. ஆனா வேலைக்கே ஆகல. திடீர்னு நம்ம ஹீரோட டேடி வராரு. அவருக்கும் நம்ம தாத்தாவுக்கும் ஏதோ சண்டை போல. இனிமே நீ இங்க இருக்க கூடாது, வாடா போலான்னு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ தாத்தா விட்டு நான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். நம்ம ஹீரோவோட பேச்சுல மயங்கி போன தாத்தாவும் இவரோட மொத்த சொத்தையும் நம்ம ஹீரோ மேல எழுத போறாரு. திடீர்னு நம்ம ஹீரோவோட ரியல் டேடி வராரு. அன்னைக்கு வந்து டூப்ளிகேட் டேடி போல. நம்ம ஹீரோ பண்ண டிராமா எல்லாம் நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சு போய் அடாப்பா நீயும் என்னை ஏமாத்திட்டியே. தாத்தாவும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. உடனே சொந்தக்காரங்களும் உங்களுக்காக யாருமே இங்க உண்மையா இல்ல, அதனால எல்லா சொத்தையும் ஆளுக்கு பாதி பாதி எழுதி வைங்கன்னு சொன்ன உடனே தாத்தாவும் ஓகேன்னு சொல்றாரு. வக்கீலும் தாத்தாவோட சொத்து விவரங்களை படிக்கிறாரு. ஆனா தாத்தா சொத்தை விட கடன் அதிகமா இருக்கு போல. இவரோட மொத்த சொத்தும் கடனுக்கு போயிட்டா இவர் பேருல ஒரு குண்டூசி கூட இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட சொந்தக்காரங்க எல்லாம் காரி துப்பிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ போகாம பாசத்தால நம்ம தாத்தாவை ஏமாத்திடமேன்னு குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்றாரு. பாசனா என்னன்னு அப்போதான் நம்ம ஹீரோவுக்கே புரிய வருது. தாத்தாவோட மொத்த சொத்தம் கடனுக்கு போய் அவரோட வீடும் ஏலம் போய் இப்போ ஓல்டேஜ் ஹோமுக்கு வராரு. நம்ம ஹீரோவும் அவரோட காதலியும் பாசத்தோட தாத்தாவை இவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டுக்கிட்டு வந்து தங்க வைக்கிறாங்க. இனிமே நான் உங்களை பாத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோவும் வாக்க கொடுக்கிறாரு. தாத்தாவும் பேரனோட அன்பை புரிஞ்சுக்கிறாரு. உடனே தாத்தா என்னோட மொத்த சொத்தும் உனக்கு தான்டா, நீ தான்டா என்னோட வாரிசு, வாடா நம்ம அரண்மனை வீட்டுக்கு போகலான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. தனக்கான வாரிசை கண்டுபிடிக்க தாத்தா ஆடிய நாடகம் போல இதுக்கு நம்ம நசு பொம்பளையும் வக்கீலும் உடந்த போல. பணக்காரனாக இருக்கும்போது அன்பு செலுத்துபவர்களை விட பிச்சைக்காரனாக இருக்கும்போது கட்டிப்பிடித்து அரவணைப்பவர்களே சிறந்தவர்கள் என்று. அதனால நீ தாண்டா என்னோட வாரிசுன்னு சொல்லிட்டு தாத்தா வீச்சர்ல இருந்து எழுந்து போயிட்டே இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயினி மெசல் ஆயிட்டாங்க. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை ரிவ்யூ பண்ணலான்னு வச்சிருந்தேன். ஆனா படத்துல கதை இல்ல, ஒரு தரமான காமெடி படம். போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. ஐடிபி ரேட்டிங் 6.3, நம்ம ரேட்டிங் 6.5. கிரீடி பேராசை பெருநஷ்டம்.